குழந்தைகளுக்கு பலூன்களை விளையாட கொடுப்போம். ஆனா அதே பலூன்களை வச்சு பயமுறுத்துனா அப்படிப்பட்ட கான்செப்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜூன்ஜி இட்டோ அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த பலூனை வச்சு பயமுறுத்தினா எப்படி இருக்குன்னு இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அவருக்கு எப்படா தோணுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயம் உருண்டை இருக்குன்னு வைங்களேன், அது கீழே ஒரு ரோப் ஒரு கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அது வந்து இவரை வந்து கழுத்தை சுத்தி அப்படியே இறுக்கி அவர் அப்படியே தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு காட்சி, கொடூரமான காட்சி அவர் கனவுல வந்திருக்கு. இந்த விஷயத்த அவரே வந்து கதையோட முடிவில் வந்து குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு. மனுஷன் அப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் அரண்டு போயிருப்பாருன்னு பார்த்தா, கான்செப்ட் நல்லா இருக்கு, கதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த ஒரு கதையும். ஜூன்ஜி இட்டோ எப்படி டிஃப்ரெண்டா வந்து ஹாரர் த்ரில்லர் கதைகளை பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது போகவே இந்த கதை வந்து முடியறப்ப ஒரு அப்பாகலிப்ஸ், அதாவது ஒரு டிசாஸ்டர் த்ரில்லரா முடியறதை நீங்க பார்க்க முடியும். ஹாரர் பிளஸ் டிசாஸ்டர் த்ரில்லர் ரெண்டையும் கலந்து அடிச்சு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்து பார்த்துருவோம். ஜூன்ஜி இட்டோது எல்ஸ்டார் ரெமினா, வேற லெவல் த்ரில்லர். அது வேற லெவல்ல வந்து அந்த கதை வந்து எழுதியிருப்பார். அதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள்லாம் பெருசா இருக்காது, பட் ஹாரர் பிளஸ் கடைசியில அந்த டிசாஸ்டர் த்ரில்லரோட கதையை முடிக்கிற விதம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா இந்த கதை வந்து எழுதியிருப்பாரு. ஹேங்கிங் பலூன்ஸ் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அனிமியாவே நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஜூன்ஜி இட்டோ மேனியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தாலஜி ஸ்டோரிஸ் மாதிரி அவர் எழுதின கதைகள் ஒரு 10 எபிசோட்ஸா வந்து ஒரு தொகுப்பா வந்து அந்த வெப் சீரிஸ்ல இருக்கும். நான் பார்த்தது கிடையாது. ஒரு எபிசோடா இந்த ஹேங்கிங் பலூன்ஸ் இந்த கதையை வந்து அனிமேஷன்ல பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான சீனை வந்து பார்த்தா சூப்பரா இருந்தது பார்க்கும் பொழுது. ஆனா நான் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. கடைசி 2 எபிசோடு வந்து நம்ம டோமி சாப்டர்ஸ் 2 இருக்கு பாத்தீங்களா, அதோட 2 சாப்டர்ஸ் 2 கதைகளை வந்து போட்டிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா அதையும் கூட செக் பண்ணி பாருங்க, அந்த அனிமையை பாருங்க, சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது கிடையாது. ஆனா அந்த ஹேங்கிங் பலூன்ஸ் வந்து ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல சிலர் வந்து அப்பப்ப கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் அந்த கதையெல்லாம் எடுத்து ரெடியா தான் வச்சிருந்த போடலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வீட்டில் வந்து காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து மூளைக்குள்ள உட்காந்துருக்கா. அவளுடைய பேர் வந்து காசுகோ. பட் அந்த வீட்டில் இருப்பா போல இருக்கு, அவளுடைய ரூம்ல இருப்பா போல இருக்கு. ஸோ வெளியில விண்டோவுக்கு வெளியில வந்து நிறைய சத்தங்கள், ஆட்கள் வந்து கூப்பிடுற மாதிரியான சத்தங்கள். காசுகோ உள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, ரொம்ப நாளாவே அடைச்சு கிடக்குறியே, சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி நீ உயிர் வாழ்வ, வா வெளியில வா, ஜன்னலை தர அப்படின்னு சில குரல்கள் எல்லாமே கேட்குது. அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா, ஸோ இதெல்லாம் உண்மைதானா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, வினோதமா இருக்குதே, இதெல்லாம் ஒரு நைட் மேர் கனவு மாதிரி இருக்குதே, எப்படி இந்த மாதிரியான விஷயத்துல நான் வந்து மாட்டினேன், இப்படி அடைஞ்சு கிடக்குறேங்கிற மாதிரி அவ பல தரப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ள வந்து திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன் அந்த மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துருக்கா, மூளையில உட்காந்துருக்கிறா, வெளியில அப்படி யாருதான் கூப்பிடுறா அப்படிங்கிறத ஒண்ணுமே புரியல. கட்டத்துக்கு மேல இவருடைய வாய்ஸ்ல இருந்தே ஒரு குரல் கேட்குது. இவன் இங்க இருக்கிறா, ஆனா இவருடைய குரல்லையே யாரோ கூப்பிடுறாங்க, யார் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இது எதுக்குமே ரிப்ளை பண்ணாம அவ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்கான். அதுல ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் போய் அதை திறக்க போறதில்ல, அந்த குரல் வந்த திசையை நோக்கி நான் பார்க்க போறதில்ல அப்படிங்கிற உறுதியா இருக்கிறான். அப்பதான் சொல்றான், இது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சது, 1.5 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து நமக்கு காட்டுறாங்க. டெருமி ஃபூஜினோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு அவருடைய வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பம், அதுல வரக்கூடிய ஒரு லைன், எலக்ட்ரிக்கல் லைனா கேபிள் லைனா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அந்த ஒயர் வந்து ஸ்டீலால் ஆக்கப்பட்ட அந்த ஒயர் ஆட்டிருக்கு. அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கழுத்து சுருக்கப்பட்டு அவங்க தொங்கிட்டு இருக்கா. அதாவது இறந்து போயிட்டா, தூக்கில் வந்து தொங்கி இருக்கிறான். வெளியில் அந்த கேபிள் மூலமாக அவ தொங்கிட்டு இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் மக்கள் எல்லாமே இங்கே சூழ்ந்துருக்காங்க. அப்போதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு அவங்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ யார்டா அந்த டெருமி அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே மீடியாலாம் வராங்க. அங்கே ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. அவ சொல்றான், டெருமி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு ஐடியலாமா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் போல இருக்கு, ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது புரியுது. அவளுக்குன்னு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் தான் அங்கே எல்லாமே கூடி இருக்காங்க. இந்த மாதிரி அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அழுதுகிட்டும் கதறிக்கிட்டும் அங்கே வந்து சத்தங்களை போட்டுக்கிட்டு அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்படி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எதுக்காக அப்படி தொங்கி அங்கே இறந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத அந்த விஷயங்கள் அங்கே அப்படியே அந்த பேட்டியில் அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது, ஆனால் எந்த ஒரு குறிப்பும் அவள் எழுதலை. ஸோ அது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ எப்படி அந்த விஷயம் நடந்திருக்கா, எப்படி இறந்துருப்பா, கொலையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகவே தெரியுது. தவறுதலாக அந்த கேபிளோ ஒயரோ ஏதாவது அருந்துக்குது இருந்திருக்கும். அது சடனாக அந்த ஜன்னல் கிட்ட வரும்பொழுது எப்படியா தெரியாமல் அது வந்து அவளுடைய கழுத்தை பிடிச்சி
சுருண்டு கழுத்தை பிடிச்சி இழுத்து அவ தொங்கி அவ இறந்து போயிருக்கா. ஸோ தவறுதலா எப்படி அந்த கேபிளுக்கு இதாக இருந்திருக்கணும் தெரியாம வந்து ஸ்டீல் கேபிள்னு சொல்றாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி கூட செயல்பட்டு இருக்கலாம். அது சார் அவருடைய கழுத்தை பிடிச்சி இழுத்து அவன் அந்த மாதிரி தொங்கி இறந்துருக்கலாங்கிற மாதிரியான சில கணிப்புகள் எல்லாமே அங்கே அப்படியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அவள் சூசைட்டா பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே கடைசியாக தெரியுது. ஆனால் எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவள் ஏற்கனவே இந்த டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடிக்கிறா பண்றாள் பார்த்தீங்களா, அதில் ஏதோ சில கருத்து வேறுபாடுகளோ வேறு சில விஷயங்கள் மன அழுத்தத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்துருப்பா போல இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் இந்த மாதிரி அவள் பண்ணிக்கிட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவள் சூசைட்டாக பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு உறுதியான அந்த ஒரு முடிவுக்குமே அவங்க கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. வேற எந்த ஒரு காரணமும் சொல்லி வந்து அந்த சம்பவத்தை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவர் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கர், நல்லா ஒரு பாடகி கூட நல்லா பாட்டு பாடுவா போல இருக்குது. ஸோ யார் தான் அந்த டெர்மி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஸ்கூல் பொண்ணு தான். இப்போ நம்ம பார்த்துமே அந்த ரூமில் அலைஞ்சு கிடந்தாலே அந்த காசுக்கோ அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ அவருடைய கிளாஸ்மேட்டு தான். ஸோ ஸ்கூல் படிக்கும்பொழுது ஒரு செலிபிரிட்டியாக பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொண்ணு திடீர்னு இப்படி வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத புரியல. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு இறுதி சடங்குமே அங்கே நடக்குது. ஏதோ ஒரு டெம்பிள் ஆட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடி மரியாதை செலுத்தி அந்த இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்து அந்த இறுதி சடங்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்காம வெளியே ஃபேன்ஸு மக்கள் எல்லாருமே அங்கே டெருமின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடுறாங்க. கொஞ்சமாவது அமைதியாக இருந்தால் தான் ஆகும். இறுதி சடங்கு கூட பார்க்காம அங்கே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இறுதி சடங்கை முடிச்சுட்டு அந்த டெர்மியோடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த காசுக்கோ இப்போ நம்ம பார்த்தோமே அவங்க கூட இன்னும் 3 பேருமே இருக்காங்க. எல்லாமே ஒரு கிளாஸ்மேட் தான். இப்போ அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா போதுமே, இப்படி பைத்திய மாதிரி அவ பின்னாடியே வந்து போறாங்க வராங்க, எல்லாம் வந்து முட்டாள்தனமாக செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு இப்படிலாம் அவங்க வந்து பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே காசுக்கோ இருக்கா பார்த்தீங்களா, அவளால் ஏற்றுக்கவே முடியல. அவள் எந்த ஒரு மன அழுத்தமோ வேற எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரியே தெரியல, நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்கா. அப்படி இருக்க எதுக்கடா தற்கொலை பண்ணிட்டு சாகணுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து அவளுக்கு இருக்குது. கூட இருக்கக்கூடிய அந்த தோழிகள் அவங்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ அவளோட இறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்களால ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி இன்னொரு பையன் போயிட்டு இருக்கான். அவங்களும் அதே ஸ்கூலை சேர்ந்த பையன் தான் இருக்கு, கிளாஸ் மட்டும் தெரியல, பட் அதே ஸ்கூல் தான். அவங்க ஒரு பையன் போயிட்டு இருக்கான், ரொம்ப கவலையா இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அவனுடைய பேர் வந்து ஷிராய்ஷியாமா. அவன் ஏன் கவலையா இருக்கா அப்படிங்கிறது தெரியல, ஒரு வேளை அந்த டெர்மி இறந்ததுனால அவனும் ஃபீல் பண்றானோ என்னமோ. ஸோ அவங்க இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஷிராய்ஷி அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வந்து திடீர்னு குறுக்க நிற்கிறானுங்க. அவங்களும் அதே ஸ்கூல் பசங்க தான். முன்னாடி வெறப்பா வந்து நிற்கிறாங்க. ஏன்டா அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் வந்து டெர்மியோட ஃபேன்ஸு, நாங்கள் வந்து ஃபேன் கிளப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது தான் டெர்மிக்கு ஃபேன் கிளப் இருக்குது, அந்த கிளப்பை சேர்ந்த ஆட்கள் போல இருக்கு. ஸோ அவன் சொல்கிறான், ஸோ உன்னோட பேர் தானே சின்சியரா, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, டெர்மியை நீ லவர்ஸ் தானே, நீ வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கும்பொழுது, பாய் ஃப்ரெண்டு என்ன வளர்றீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, போதும் ரொம்ப நடிக்காத அப்படின்னு அவன் கோவப்படுறான். அவளுடைய இந்த நிலைமைக்கு அவள் இப்படி வந்து இறந்து போனதுக்கு உன்னுடைய முடிவுகள் தான் காரணம், நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவன் இப்படிலாம் பேச அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் இந்த மாதிரி டிவி ஷோ அப்படி இப்படின்னு வரதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க 2 பேத்துக்குள்ள பழக்கம் இருந்திருக்கும் போல இருக்கு. மனுஷன் அந்த பையன் எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு பழக்கம் இருந்திருக்குது. அவள் வந்து இந்த மாதிரி டிவி ஷோவில் போய் நடிக்கிறது பேசுறது அப்படிங்கிறது அந்த சின்சியராய்க்கு கொஞ்சம் பிடிக்கல போல இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள ஏதோ சில கருத்து வேறுபாடுகள் மாதிரியான விஷயங்கள் போயிருக்கலாம். அதனால அவளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை வந்து அவன் வந்து சொல்றான். அவன் மேல வந்து பழி போடுற மாதிரி பேசுறான். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, நான் ஒன்றும் அப்படி இல்லை எதுவும் பண்ணல அப்படிங்கிற சொல்லும் பொழுது, போது நடிக்காதரா, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்னும் தெளிவாக சொல்ல போனா அவருடைய கொலைக்கு காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி முழுசா பழைய போட்டு எல்லாமே அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பின்னாடி அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு இருந்தாங்களே, அந்த காசுகோ தான் ஃபர்ஸ்ட் சொல்றான், போது நிறுத்துறீங்களா, சிரேஷியும் அவளுடைய கிளாஸ்மேட் தான், நம்ம ஸ்கூல் பையன் தான், நீங்க இப்படி பண்றதெல்லாம் முறை கிடையாது. அதுவும் அந்த டெம்பிள் எப்பதான் இறுதி சடங்கு நடந்துட்டு வந்தது, அங்க அந்த ஃபேன்ஸு மக்கள்லாம் இருக்கனால போலீஸ்காரங்களும் பாதுகாப்புக்கு இருக்காங்க. இப்போ போய் நான் போய் சொன்னா கூட அவங்க வந்து உங்களை வந்து பிடிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன சொல்றீங்க, நீங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க பயங்கரமா பேசணுன்னே அந்த 5 பசங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இந்த தடவை நீ வந்து தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த தடவை மாட்டு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணி எச்சரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காசுக்காவே சிரேஷி கிட்ட வந்து பேசுறான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவ இறந்ததுக்கு நீ ஒன்றும் காரணம் கிடையாது, அவங்க ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்திக்க வேணாம், மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு. அவ்வளோ சரி, கூட இருந்த தோழிகளுமே கொஞ்சம் சொல்லும் பொழுது அவன் ஒரு மாதிரி அழுகுறான். ஏடா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்,
அதனால தான் அவன் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீலிங் வந்து அவனுக்கு இருக்குது. அதான் அழுகவே ஆரம்பிக்கிறான். அது அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ உண்மைதான் போல இருக்க விஷயம் அப்படிங்கிறது அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று அந்த டெர்மி இறந்ததுக்கு இவனும் ஒரு வகையில் காரணம் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கே புரிய வருது. இருந்தாலுமே அந்த காசுகோ வந்து அப்போதைக்கே தான் வீட்டுக்கு வந்து வந்துடுறான். அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஓ, இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு வந்தாச்சா, என்னால் அப்படியே போச்சா அப்படின்னோடனே ஒன்றும் பிரச்சனையாமா எல்லாம் போயிடுச்சு முடிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அம்மா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. உப்பு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து வாசல் அப்படியே போடுறாங்க. நம்ம பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் குளிப்போம், அது மாதிரி அவங்க எங்கேயாவது இறுதி சடங்கு ஃபியூனரல் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வரும் பொழுது உப்பை வந்து போடுவாங்க போல இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஃபியூனரலை அட்டன் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த இறந்து போனவருடைய ஆன்மாவோ அல்லது ஆவியோ நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பை வந்து போடுவாங்களாமா. அப்படி போட்டால் அந்த ஆன்மா வந்து வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையாட்டிருக்கு. ஸோ அந்த ஜப்பானியர்கள் முறைப்படி அப்படி ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டெர்மி இறந்துட்டா நிறைய ஃபேன்ஸ் வந்து கவலைப்படுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அந்த கவலைங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த டெர்மி எப்படி இறந்து போனா தூக்குமாட்டி மோசமான முறையில் இறந்துருப்பா. ஒன்றும் சாதாரணமாக தூக்குமாட்டியெல்லாம் ஒன்றும் இறக்கல. அந்த ஸ்டீல் ஒயர்னால கழுத்து சுருக்கப்பட்டதுனால கழுத்தை அறுபட்டு அவருடைய தலை வந்து அப்படியே தொங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அவளுக்கு மரணம் ஏற்பட்டிருக்குது. அதனால வந்து அவருடைய ஃபேன்ஸ் சில பேருமே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கவலையினால நம்மளுடைய செலிபிரிட்டி இறந்து போயிட்டால அப்படிங்கிற அந்த வருத்தத்தினால இப்படிப்பட்ட மோசமான முடிவுகளை எடுத்து அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுபோக நிறைய பேர் வந்து காணாமலும் போயிருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை இவங்களுமே அந்த மாதிரி தூக்கு மாட்டிட்டு எங்கேயாவது இறந்து கிடக்கலாம், அல்லது மிஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு இப்படிப்பட்ட செய்திகள் அங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி காணாமல் போனவங்க இறந்து போனவங்க மேக்சிமம் வந்து அந்த டெர்மியோடைய ஃபேன்ஸு ஃபேன் கிளப்பை சேர்ந்த ஆட்கள் தான். அது கூடவே இன்னொரு வதந்தியுமே பரவிட்டு இருக்கு. அதாவது அந்த டெர்மியோடைய ஆவியோடைய நடமாட்டம் இருக்கிறனாலும் அந்த ஆவி தான் இப்படியெல்லாம் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே டாக் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பார்க்கு வந்து காட்டுறாங்க. அங்கே யாரோ ஒரு நபர் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கா. அப்படி அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி அந்த 2 பேர்த்துக்கிட்ட என்னடா கேட்குறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 2 பேருமே டெர்மியோடைய ஆவியை பார்த்து தான் சொன்னாங்க. எங்கடா பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வானத்துல நம்ம மரங்களுக்கும் மேல ஒரு உருவம் டெர்மியோடைய முகத்தை ஒத்த உருவம் வந்து அப்படியே மிதந்து போச்சாமா. இந்த விஷயத்த அவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க. அதை தான் பேட்டி எடுத்து அவன் அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் என்னன்னா அந்த 2 பேரை பண்ணிட்டு பார்த்ததா ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி அங்கங்க நிறைய பேருமே பார்த்துருக்காங்க. மேலே எதுவும் உருவம் வந்து பறந்து போயிட்டு இருக்கிறதாவும் அதை பார்த்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு சில நிகழ்வுமே நடந்திருக்குது. ஸோ அந்த டெர்மியோடைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே அந்த ஒரு தோற்றத்தை, அந்த ஆவி மாதிரியான தோற்றத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதை பார்த்து வந்து பயந்து வேற போயிருந்துருக்காங்க. பயத்தில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து அங்கேயே மோசமான நிலைக்கு எல்லாமே தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே அங்கே வந்து போய்கிட்டு இருக்குது, பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு டாக்டர் வந்து காட்டுறாங்க. ஒரு அம்மா வந்து அங்கே பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நாட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குது, ஒரு ஆவிதான் இப்படி எல்லாமே பண்ண வைக்குதா அந்த நபர்களை, அதனால தான் அவங்க எல்லாமே இந்த மாதிரி மயங்கி விழுவுறாங்க, இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு பிரச்சனைகளை உள்ள வராங்க, அவங்க இறந்து போகிறது, ஃபேன்ஸாகவே இருந்தாலும் இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள்லாம் செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன வந்து காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கும் பொழுது அவர் உளவியல் ரீதியான சில விஷயங்கள் விளக்கங்களை வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்க ஏற்கனவே டெர்மிக்கு ஃபேன்ஸாக இருக்கிறதுனால இல்லை அப்படிங்கிற இழப்பை வந்து அவங்களால சடனாக தாங்கிக்க முடியல. அதனால எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்கள அங்கே பண்ண வைக்குது. டெர்மியோடைய ஆவியை பார்த்ததா சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையான மாய தோற்றங்களை தான் பார்த்துருப்பாங்க. மனசு வந்து அமைதியிலேருந்து பாதிப்படைஞ்சிருக்கனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட கற்பனையான தோற்றங்கள் எல்லாமே தெரியுது. அதனால தான் அந்த நபர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிற மாதிரியான அவர் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் எது எப்படி இருந்தாலுமே ஒரு நாள் வந்து அந்த டெர்மியோடைய ஆவியை வந்து அந்த மேலே மறந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து ஃபோட்டோ ஒரு நபர் எடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த ஃபோட்டோ வைரலாக எல்லா பக்கமும் பரவுது, எல்லாருமே பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து கேள்விக்கு எல்லாமே பதில் கிடச்சிருச்சு, அந்த ஆவி உண்மைதான் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்ல, கூட இருக்கிறவன் இது ஏதாவது ஏமாத்து வேலை ட்ரிக் ஆகுது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது எது எப்படி இருந்தாலும் இது பார்க்க பயமுறுத்துது, இது உண்மையாக கூட இருக்கலாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வந்து உண்மைதான் போல இருக்குங்க மாதிரி நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடவே பயமுமே வர ஆரம்பிக்குது. அந்த ஃபோட்டோவை தெளிவாக காட்டுறாங்க. அந்த டெர்மியோடைய தலை வந்து இருக்குது, அது அப்படியே காத்துல மிதந்து போற மாதிரி தான் இருக்குது. அதோடைய முகம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு இறந்த மனிதனுடைய அந்த லுக்கு, அது ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது சவக்கலை வந்து தாண்டவம் பண்ணுது அவளுடைய முகத்துல.
அதுபோக அந்த தலைக்கு கீழே அந்த கழுத்து பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஜிக்ஸாக் மாதிரியான பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது கழுத்து அறுபட்டா எப்படி வந்து தெரியும், அது மாதிரியான விஷயம் தான் இருக்குது. அதாவது அவள் இறக்கும் பொழுது அந்த ரோப் வந்து ரொம்ப கடினமாக சுற்றி இருக்கும், அதனால அவளுடைய தலையே தொங்கி போயிருக்கும். அதனால கழுத்து அறுபட்டிருக்கிற மாதிரியான அந்த விஷயம் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோவில் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலுமே அது ஆவிதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. மக்கள் அங்கங்கே பேசிக்கிறாங்க, ஸ்கூல்லையுமே பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா அது ஆவி வந்து இருக்கிறது உண்மைதான் போல இருக்கு, ட்ரிக்காக இருந்தால் யாராவது விளையாட்டுக்கு ஏதாவது பலூனில் காத்தடிச்சு பிடிக்குது ஏதாவது பறக்க விட்டுருந்தா என்ன பண்ணுறது மாதிரியான ஆளாளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதா, யாரை இப்படிப்பட்ட வேலையை செய்ய போகிறா, வேற வேலை இல்லையா அவனுக்கு, பயமுறுத்தணும் அப்படின்னு சொன்னாலுமே இப்படியெல்லாமா வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லாஜிக்காக ஒருத்தன் கேள்வியெல்லாம் கேட்குறான். எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் ரொம்பவே பயமுறுத்துது, அந்த ஃபோட்டோவில் பார்த்த அந்த உருவம் என்னை பயமுறுத்துது அப்படின்னு இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் மக்களை அது பயமுறுத்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் காஸ்கா வந்து காட்டுறாங்க, அவள் அப்படி அங்கே போய்கிட்டு இருக்கா. அங்கே வந்து அந்த சிரசி அவன் அங்கே இருக்கிறான், அவகிட்ட வந்து பேசுகிறா. நீ கேட்டியா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த டெர்மியோடைய ஆவியை பார்த்ததான், உனக்கு இந்த விஷயங்கள் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எல்லாம் வேடிக்கையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அதை ஜாலியாக கேட்குறான். ஆனால் அவன் என்னடானா அதை சீரியஸாகவே பதில் சொல்கிறான். இல்லை அவங்க பேசுறதெல்லாம் உண்மைதான், நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது காசுகாவுக்கே அது ஷாக்காக இருக்குது. என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அவனுடைய வீட்டு மாடியில் அந்த உருவம் அந்த தலை வந்து அப்படியே அங்கே வந்து உட்காருமா, அங்கேயே இருக்குமாமா. இவனுமே போய் பார்த்துருக்கான். ஸோ அந்த உருவம் அந்த தலை வந்து தன்னையே பார்க்குற மாதிரியும் அவளுடைய அந்த கண்கள் என்னையே கவனிக்கிற மாதிரி ஒத்து பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. இது பார்க்கவே பயங்கரமாக பயமுறுத்துற மாதிரி இருந்தது. அதனை தவிர்க்கணும் அப்படின்னு எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் முடியவே இல்லை அப்படிங்கிறான். ஸோ அப்பப்போ அந்த உருவம் வந்து அவனுடைய வீட்டு மாடியில் அப்படி வந்து உட்காரும் போல இருக்கு. இவனுமே பார்த்துருக்கான், அந்த விஷயத்த தான் சொல்கிறான். ஆனால் காசுகோனால இந்த விஷயத்த நம்பவே முடியல. அவன் சொல்கிறது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதிர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சமும் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. அப்படியா, நீனும் நம்பலேன்னு தெரியுது, இன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டுக்கு வா, நான் காட்டுறேன், இன்னைக்கும் அந்த உருவம் வரும், நீயே பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு வேலை அவன் உண்மையை தான் சொல்கிறானா இல்லை சும்மா இது சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்து காசுகா இருக்கிறான். சரி எது எப்படின்னா பார்த்துக்கலான்னு அவளுமே வீட்டுக்கு வந்து போயிடுறான். அன்றைக்கி நைட்டு வீட்டில் காசுகா படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், சிஸ்டர் உனக்கு ஃபோன் வந்திருக்குது, ஒரு பையன் தான் பேசுகிறான், ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்ல மாட்டேன், நீ பாட்டுக்கு போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. ஆனாலுமே காசுக்கு அதெல்லாமே பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். யாரான்னு பார்க்கும்பொழுது அது அந்த சிரிஷி தான். ஸோ அவன் சொன்னபடி நைட்டு வர சொல்லி இருந்திருப்பான்ல, அதான் சொல்கிறான், வீட்டுக்கு வர சொல்லி இருந்திருப்பான். ஆனால் அங்கே வேணாம் மாட்டிருக்கு, ஈசோஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இறுதி சடங்கு அந்த டெம்பிள் தான் நடத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. அங்கே வந்து அந்த உருவம் வந்து மேலே வந்து காற்றுல பறந்து அப்படி மறந்து போயிட்டு இருக்காமா, நீ இப்போ வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சீரியஸாக தான் சொல்றியா, சரி வா ஓகே வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மெதுவாக சைலண்டாக வந்து போகிறான். ஸோ நைட்டு ராத்திரி வீட்டில் வந்து வெளியே போகணும்னு சொன்னால் விடமாட்டாங்க போல இருக்குது, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு அப்படியே நைஸாக நழுவி வெளியிலுமே வந்துடுறான். காலையில் போயிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு 1008 யோசனைகள் குழப்பங்கள். அவன் உண்மையை தான் சொல்கிறானா இல்லை நம்மளை டீஸ் பண்ணுறக்காக இப்படி வர சொல்கிறானா, சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். அந்த சிறைசி ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து ஃபோன் பண்ணியிருப்பான், அந்த இடத்துக்குமே வந்துடுறான். ஆனால் அந்த இடத்துல சிறைசி இல்லை, எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க, சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ அப்படியே மேலே பார்க்குறான், பெரிய ஒரு ஷாக் அவளுக்கு. அங்கே டெர்மியோடைய அந்த உருவம் ஒரு பலூன் மாதிரி இருக்குது, பலூனே தான், ஆனால் டெர்மியோடைய உருவத்தில் ஒரு பலூன், அது அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இத்தனை நாள் விஷயங்கள் கேட்டது, சிரசி சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. பட் இத்தனை நாள் கதைகளாக அந்த கோஸ்ட் கதை பேய்க்கதை அப்படிங்கிற மாதிரி காதில் மட்டும்தான் கேட்டிருப்பா. இப்போ ரியலாக பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கே அவளுக்கு வேற மாதிரி இருக்குது. நிஜத்தில் அதை தொட்டு உணர்கிற மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு புதுவித அனுபவம் அவளுக்கு ஏற்படும் பொழுது அவளுக்குமே ஒரு வித பயம் வந்து வரத்தான் செய்யுது. அதை அவள் புரிஞ்சுக்க முடியுது, அது உண்மை அப்படிங்கிறத அப்போ தான் நம்புறான். ஸோ அது அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அந்த டெர்மி பலூன் அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்து மேலே காட்டுறாங்க. அங்கே இந்த சிரசி இருக்கான். அவன் மரத்து மேலே ஏறிட்டினால மாட்டான்னு பார்க்கும் பொழுது டெர்மி அப்படிங்கிற மாதிரி அந்த பலூனை வந்து கூப்பிடுறான். இவளுக்கு காசுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பைத்தியகாரந்தரமா மரத்தில் ஏறி இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அங்கே ஒரு தூக்கு கயிறாட்டம் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது. அது அப்படியே அந்த சிரசி இருக்கான் பார்த்தீங்களா, அதை இடத்துக்கு நோக்கி வருது. பக்கத்துலேயே அந்த டெர்மி பலூனுமே வரும் பொழுது காசுகாவுக்கு புரிஞ்சிருச்சு, இது ஏதோ தப்பாப்படுது, அந்த கயிறை பார்த்தா டவுட்டாக இருக்குது அப்படின்னோடனே அவள் எதுவும் பண்ணுறதுக்குள்ள ஏதோ வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த கயிறு வந்து அந்த சிரசியோடைய கழுத்தில் வந்து மாட்டி அப்படியே இழுத்துட்டு போயிடுது.
அவளால் நம்பவே முடியல காசுகோனால. சடனா இங்கே இருந்தோ அந்த ஒரு கயிறு வந்து அப்படியே அவனை இழுத்துட்டு தூக்கில மாட்டி அவனை இப்படி கொன்றுச்சு அப்படின்னு அதிர்ச்சியில் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போகணும், ஹெல்ப்புக்கு ஏதாவது கூப்பிட்டு சிரசியை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. திரும்பி போகலாம் அப்படின்னு அவள் திரும்புற சமயத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. ஏடா அது அப்படின்னு ரிட்டன் திரும்பி பார்க்கறா, மேலே பார்க்கறா. இந்த தூக்கு கயிறு மாட்டி இவனை தூக்கிட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கயிறுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மரம் வந்து இருக்குது. அந்த மரத்துல இருந்து அது அப்படியே ஒன்று வெளியில வருது. என்னடான்னு பார்த்தா அந்த டெரிமி மாதிரியே சிரசியுடைய பலூன் உருவம். இப்ப டெரிமி மாதிரியே சிரசியுமே அதே மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே பலூனா வந்து இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல காசுகாவுக்கு. என்னதாண்டா நடக்குது, என்னடா இந்த விஷயமெல்லாம் இப்படி இருக்குது என்னன்னு புரியாத குழப்பத்துல அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கிறா. அந்த ரெண்டு பலூன்ஸு பக்கத்தில் வந்து முத்தம் கொடுக்க போகுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. பலூன்ஸ் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கீழே அவனுடைய சடலம் வந்து அப்படியே காற்றுல எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது. அவள் பதறி போய் ஓடுறா. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு வீடாட்டு இருக்கு. அங்கே வாட்ச்மேனே யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இறந்துட்டான், ஒரு விஷயம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, அவனும் வந்து பலூனா மாறிட்டான், இன்னொரு பலூன் இருந்தது அந்த டெர்மியோடைய அந்த ஆவி பலூன் அதுவுமே இருந்தது, ரெண்டு முத்தமெல்லாம் கொடுத்துக்கிச்சுன்னு அவ பாட்டுக்கு என்னென்னமோ அவசரத்திலையும் பதட்டத்திலையும் பயத்திலையும் வந்து அங்கே உலகிட்டு இருக்கிறா. அந்த நம்பர்னால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. சரி ஏதோ கூப்பிட்றாலே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த இடத்துக்குமே போய் பார்க்குறா. அப்படி அங்கே காசுக்கு வந்து கை காட்டுறான், அங்கதான் இருந்தது அப்படின்னு. ஆனால் அங்கே அதுக்குள்ள அது எங்கேயும் நகர்ந்து போயிடுச்சு, அங்கே இல்லை. இங்கே தான் இருந்து நான் கண்டிப்பாக பார்த்தேன், அது எங்கேயோ போயிருக்க மாட்டேங்க, வாங்க கொஞ்சம் தூரம் சுற்றி முற்றி பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப என்னமோ சொல்கிறேன். பட் அந்த நபர் அதுக்கு கேட்கவே இல்லை. நீ சொல்கிறது ஏதோ முட்டாள்தனமாக இருக்குது, ஏதோ கனவு இது கண்டுட்டு ஆட்டுக்கு ஒழுங்காக போய் தூங்குற வழியப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு காசுகாவை அனுப்பிச்சிட்றான். காசுகாவுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு குழப்பம். கண்டிப்பாக நைட்டு நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்த நாள் வந்து காசுகா அவருடைய அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே காட்டுறாங்க. 4 பேர் அப்படியே ரோட்டில் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லும்பொழுது அவங்களால ஏற்றுக்க முடியல. என்னமோ சொல்கிற பலூனுங்கிற பேய்ங்கிற ஆவிங்கிற அப்படின்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி டெரிமி உண்மையுமே ஆவியாக தான் வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த காசுகா ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ அந்த டெரிமி வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை அப்படி இருக்காது. பேய் தான் அந்த விஷயத்தை அப்படி பண்ண வச்சிருக்கோம். டெர்மியோட கழுத்துல அந்த ஸ்டீர் ஒயரை ஏதோ ஒரு கேபிளோ வந்து மாட்டி தான் அவள் இறந்துருப்பான். அந்த கேபிள் அந்த ஒயர் வந்து பார்க்க நமக்கு தற்கொலை மாதிரி வந்து தெரியலாம், பட் அது உண்மையுமே அந்த கேபிள் ஒயர் வந்து பேயோடையது. அதுதான் வந்து டெர்மியை தூக்கு போட்டு சாகிற மாதிரி பண்ணியிருக்குது. அந்த ரோப் வந்து பேய் வந்து போட்டு அவளுடைய கழுத்தில் போட்டு கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறான். ஏதாவது விசித்திரமாக இப்படிலாம் பேசுகிறாங்கிற மாதிரி அவங்களுமே அதிர்ச்சியாக கேட்டு வராங்க. இப்போ அதே மாதிரி தான் சிரசியுமே இறந்துட்டான். டெர்மி எப்படி அந்த பேய் கொண்டுச்சோ அதே மாதிரி டெர்மியோடைய ஆவி ரூபத்தில் வந்து அந்த பேய் வந்து சிரசியுமே கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரியான ஒரு ரோப்பு கயிறை போட்டு தூக்கிட்டு கொண்டு போயிடுச்சு. இப்போ அவனுமே அந்த மாதிரியான ஒரு ஆவியோட அந்த பலூன் டோட்டலில் மாறிட்டான் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களால நம்ப முடியல. நீ சொல்றது எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்குது, பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க சொல்லும் பொழுது எது எப்படினாலும் இப்போ சிரசி வந்து இல்லை, அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கிற அந்த விஷயம் உண்மைதானே, அது ஏற்றுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போய்கிட்டு இருக்கும் பொழுது மேலே வந்து பார்க்குறாங்க. வானத்தில் ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது, புள்ளிகளாட்ட தெரியுது, தூரத்தில் வந்து லாங்காக வந்து இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது. இவங்களே கவனிச்சுட்டு இருக்காங்க, ஏடா அது ஏதோ வருது அப்படின்னு நல்லா பார்க்குறாங்க. ஏதோ வந்து ஷேப்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பலூன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது, அது என்னதான் அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. பலூன்கள் தான், ஆனால் மனித முக தோற்றங்களுடைய ஹியூமன் ஃபேஸஸ் கொண்ட பலூன்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் பக்கத்தில் மட்டும் அப்படி என்னதான் தெரியுது அப்படின்னு பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் வர வர இவங்களுடைய மூஞ்சியில் ஃபேஸ் வந்து அப்படியே மாறுது, வேர்த்து ஊற்ற ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரியுது அந்த பலூன்கள் அந்த ஃபேஸ் வேற யாருதும் கிடையாது, இந்த 4 பேர்த்தோட தான். இங்கே நிற்கிறாங்களே இந்த 4 பேர், அந்த 4 பேர்த்தோடைய முகங்கள்லாம் அந்த பலூன்லேயுமே இருக்குது. என்ன இது, எப்படி இது, நம்மளுடைய ஃபேஸ் எப்படி அந்த முகம் வந்து அங்கே தெரியும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஒன்றுமே புரியாத குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் பயத்தில் இருக்கும் பொழுதே ஒரு 2 பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுகளையும் அந்த பலூன்கள் தூக்கிட்டு போயிருது. அந்த பலூன்கள் கீழேயுமே அந்த ரோப் வந்து அந்த தூக்கு கயிறாட்ட அந்த விஷயம் இருக்குது. எப்படி சிரசியை தூக்கிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த 2 பேர்த்தையுமே அந்த பலூன்கள் தூக்கிட்டு போயிருது. அதாவது அந்த பொண்ணுங்களுடைய முகங்களுடைய அந்த பலூன்கள் தூக்கிட்டு போய் நேராக வானத்துக்கு வந்து போயிருது. இப்போ அவங்களுமே இறந்து போயிட்டாங்க.
இருக்கிறது காசுகாவும் கண்ணாடி போட்ட இன்னொரு பொண்ணு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தப்பிச்சா போதுன்னு அப்படியே போடுறாங்க. பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்குது, 2 பில்டிங் இருக்குது, அதுக்கு இடையில ஒரு குறுகிய இடம் மாதிரி இருக்குது, சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுறாங்க. பலூன்கள் பெருசாக இருந்ததுனால அந்த குறுகிய சந்து அந்த கேப்பில் வந்து வர முடியல, அப்போதைக்கு சேஃபாக இருக்கிறாங்க. இப்போ காஜுகோ சொன்னது உண்மைங்கிறது அந்த கூடவர்களுக்கு புரிஞ்சாலுமே அதை பற்றின யோசிக்கிற மனநிலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏழாவது பலூன்கள் வருது, அவங்கள தூக்கிட்டு போயிடுச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்களே, எப்படி என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பதறத்திலேயே பயத்திலேயே வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பலூன் மட்டும் கீழே வருது, அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருப்பாள், அந்த உருவமுடைய அந்த பலூன் கீழே வந்து அப்படியே அங்கே முன்னாடி நிற்குது. நின்னது மட்டும் இல்லாமல் அந்த கயிறு அப்படியே வீசுது. கொஞ்சம் முன்னாடி இருந்ததுதானா அவளை அப்படியே இழுத்துட்டு போயிருந்துக்கும். நல்ல வேலை அவள் பின்னாடி விளைவிக்கிறான், அந்த கயிறு வந்து எட்டலை. அவள் பயந்து போய் கத்துறா, சம்படி ஹெல்ப், யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னோடனே அந்த அலறல் சத்தம் கேட்டு மேலே பில்டிங்கில் கூடிய ஒரு நபர் வந்து எட்டி பார்க்குறாரு. என்னாச்சு, எதுக்கு கத்துறீங்க, எதுக்காக ஹெல்ப் கேட்குங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாருங்க அப்படின்னு கை காட்டுறாங்க. அவன் பார்த்தோன்னே அவன் மிரண்டுறான். ஏன்னா இந்த பொண்ணுங்க மாதிரியே உருவமுடைய பெரிய பலூன்கள் மாதிரி என்னமோ இருக்குது, என்னது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் பார்த்தாலே கிரீப்பியாக பயங்கரமாக இருக்குது. இதை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு, இருங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போய் ஒரு வெள்ளை அம்பையும் கொண்டு வரான். அது மூலமாக அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருப்பால் அந்த பலூனை வந்து ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ணோடனே அது என்ன பலூன் தானே, பலூனில் இருக்கக்கூடிய அந்த காற்று கேஸ் எல்லாமே வெளியேறிடுது. பரவாயில்லப்பா, அந்த பலூன் வந்து அழிஞ்சிருச்சு, உள்ள வெறும் கேஸ் தான் இருக்கும் போல இருக்குது, ஆவி பேய் பிசாசு நாம தான் பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் மனசுக்குள்ள காஜுகம் நினைக்கக்கூடிய அந்த சமயத்தில் திரும்பி பார்க்குறான். அங்கே தான் ஃப்ரெண்டு வந்து பலூனில் எப்படி காற்றெல்லாம் போய் சுருங்குச்சோ அதே மாதிரி அவருடைய முகமுமே அங்கே மாறிக்கிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் எல்லா விஷயங்களும் அப்படியே உறிஞ்சி வெளியே துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் சுருங்கி போய் கடைசியில் உருக்குலைஞ்சு போய் அங்கே அப்படியே கீழே வந்து விழுந்துருது. கண்ணாடி மட்டும் தான் அங்கே இருக்குது. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த காசுகாவுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்படியே கத்துறா, அலறல, பயங்கரமாக வந்து கத்துறா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அடுத்தது நடந்த சம்பவங்கள் அவன் நம்ம எங்கே போனால் என்ன பண்ணவங்களே அவளுக்கு கொஞ்சமே ஞாபகம் வச்சுங்களேன். அங்கேருந்து தப்பிச்சா போதுங்க மாதிரி வேகமாக வந்துடுறான், நேராக வீட்டை நோக்கியுமே வந்துடுறான். வீடு பக்கத்தில் தான் இருக்குது. படியேறி போனால் போதுன்னு வைங்களேன். அப்போத்தான் மேலே பார்க்குறா நிறைய பலூன்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஊரில் பல பேர் இருப்பாங்க, அந்த எல்லாத்தோடைய ஃபேஸும் கொண்ட அந்த பலூன்கள், அந்த உருவங்கள் அங்கேருந்து எப்படி இருக்கும் அதே தான். ஸோ எல்லா மனிதர்களுடைய உருவங்களை ஒத்த அந்த பலூன்கள் வந்து அங்கே பறந்துக்கிட்டு இருக்குது. அவர் வீட்டுக்கு முன்னாடியே இன்னும் 3 பலூன்கள் இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, அவங்க அப்பா அம்மா அவனுடைய தம்பி. ஸோ அவங்க ஃபேமிலியுமே காவங்களுக்காக தான் அந்த பலூன்கள் அங்கே வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. இதை பார்த்தோன்னே பயந்து போன காஜுகா வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் அவளுடைய அந்த பலூன் வரும் பார்த்தீங்களா, அது வந்து அவளை பிடிக்கணும்னு வருது. ஆனால் அதுக்குள்ளே எப்படியோ கதவு திறந்துட்டு உள்ளே போயிடுறான். காஜுகாவுடைய பேரண்ட்ஸ், அவன் தம்பி எல்லாமே வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நாடு முழுக்கவே அப்படிப்பட்ட பலூன்கள் தான் வந்து மேலே பறந்துட்டு இருக்கும் போல இருக்கு. மனிதர்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போய் கொண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு, நிலவரம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு வெளியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பலூன்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அது கீழே அந்த ரோப்பில் மனிதர்கள் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் என்னுடைய பலூனுமே பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்கவனே பயத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, அப்படியே வெளியில் வந்தாலும் காரில் போயிட்டு காரில் வந்துருங்க, அதுதான் நல்லது. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருங்கிற மாதிரி எல்லாமே எச்சரிச்சுட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். நேரம் போக போக நிறைய மனிதர்கள் இப்படி இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. எல்லாமே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமே, பேசி முடிச்சதுக்கு அப்புறமே அந்த காஜுகாவுடைய அப்பா இருப்பார்ல, அவர் சொல்றாரு, நான் ஆஃபீஸுக்கு போனேன், எனக்கு சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, எப்படி இருந்தாலும் நான் போய்த்தானே அவனு வெளியில், இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. வெளியில் ஏதோ வேற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதாவும் நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு கூலாக சொல்லிட்டு போகிறா. அப்படி அவங்க மனைவி, அவங்க பொண்ணு எல்லாருமே வந்து தடுக்க நினைக்கிறாங்க. எவ்வளோ சொல்லி கேட்காம அவர் பாட்டுக்கு போகிறாரு. கார் இருக்குது இல்லை, காரில் போயிட்டு வந்துட்டாலும் ஒன்றும் தெரியாது, வெளியில் ரொம்ப நேரம் நின்னா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு போகிறா. அப்படி சரி கதவை திறந்து வெளியில் போகிறாரு, கார் பார்க்காம இருக்குன்னு பார்த்தா கார் அங்கேயோ தூரத்தில் மனுஷன் நிப்பாட்டியிருப்பார் போல இருக்கு. இவர் அங்கேருந்து வந்து காரில் ஏறி போய் வந்து சேர்றதுலாம் நடக்கிற காரியமா? இவர் அங்கேருந்து ஓடுறதுக்குள்ளாரியே அந்த அவருடைய அந்த பலூன், அந்த ஆவி பலூனுமே வந்து அவரையுமே பிடிச்சிட்டு போயிடுது. அதை அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. கொஞ்சமும் நம்ப முடியாத அந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இது மேலும் அந்த காஜுகாவுடைய தம்பிக்கு கோவத்தை வரவழைக்குது.
நம்ம நிலைமை இப்படி தான் போதா, எத்தனை நாளைக்கு தான் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது, வெளியே போனால் அந்த பலூன்கள் நம்மளை கொன்று, உள்ளே இருந்தால் பட்டினி கிடந்தே செத்துருவோம். ஸோ இது வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒருத்தர் தைரியமாக ஏதாவது பண்ணி தானே ஆகணும். நான் வெளியில் போகிறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட்டு கொண்டு வந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும், அதனால உள்ளேயெல்லாம் அடைச்சி கிடக்க முடியாதுன்னு அவன் பாட்டுக்கு வீராவசமாக போகிறான். ஸோ அந்த காசுகாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், எவ்வளோ தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. காசுகாவை அப்படியே தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து கையில் வந்து கொடையை கொண்டு போகிறேன், அது தாக்க வந்துச்சு அப்படின்னா அந்த கொடையை வச்சு நான் அதை குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி கையில் ஏதோ கத்தியோ கடப்பாலையோ அவரோட ஆயுதத்தை கொண்டு போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு வீரவாசனமெல்லாம் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அவன் போய் கொஞ்ச தூரம் தான் இருக்கும், அதுக்குள்ளாரையே அந்த பலூன் வந்து பயமுறுத்துற மாதிரி அவனுடைய ஃபேஸுக்கு நேரம் வந்து நிக்குது. இவன் என்ன பண்றான்னா, கொடையை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை வந்து தூக்கி வீசுறான். தூக்கி வீசும் பொழுது அந்த கயிறு வந்து அந்த கொடையை வந்து பிடிச்சிருது. ஸோ அதனால அவன் வந்து இப்போதைக்கு தவிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த டைமை சாதகமாக பயன்படுத்திட்டு அவன் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். ஸோ நம்ம தம்பி எப்படியோ தப்பிச்சிட்டான், எங்கேயோ போயிட்டான், அவன் சீக்கிரமா இதே மாதிரி சேஃபாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க உள்ள வந்து அம்மாவும் பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் போனதுக்கு அப்புறமா இந்த காசுகாவுடைய உருவ பலூனும் அவங்க அம்மாவுடைய உருவ பலூனுமே அங்க இருக்குது. அது எல்லாமே பேசவும் செய்யுது. ஜன்னலை திறங்க, எவ்வளவு நேரம் தான் உள்ளே அடைஞ்சு கிடப்பீங்க, வாங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை எப்படியாவது ஈர்த்து அவங்களே அந்த கயிறுல வந்து இழுத்துட்டு போறதுக்கு அதுங்க வந்து காத்துக்கிட்டு இருக்குது. வெளியே போன தான் தம்பி எப்பதான் வரும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரம் ஆயிருது, அப்பவுமே அவன் வரல. அவனுமே மாட்டி இறந்து போயிட்டானா இல்லைன்னா வேற எங்கேயாவது வேற ஒரு இடத்துல இது பாதுகாப்பா இருக்கானா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல. பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு தான் வீட்லயே அலைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மா வந்து பொறுத்தது போது பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்துடுவாங்க போல இருக்கு. ஆனா வெளியே வந்தா நடக்குன்னு தெரியுமில்ல, அந்த பலூன் வந்து அவங்களே பிடிச்சி இப்போ அவங்களுமே இறந்துட்டாங்க. ஸோ அதனால வீட்டுல காசுகோ மட்டும்தான் தனியா இருக்கிறான். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். அவளுடைய ரூம்ல மூளையில வந்து அவ இருப்பான். ஸோ வெளியில சில சத்தங்கள்லாம் கேட்கும், நம்ம சொன்னோம்ல, அது எல்லாமே அந்த பலூன்களுடைய அந்த ஆவிகளுடைய சத்தம் தான். அந்த குறிப்பா அவளுடைய பலூன் சத்தம் தான். ஸோ அதுதான் வெளியில வா, எவ்வளோ நேரம் உள்ளே அடைஞ்சு கிடப்ப, சாப்பாடு இல்லாம பட்டினியா கிடப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவளை எப்படியாவது டெம்ப்ட் பண்ணி வெளியே வர வைக்கிறது தான் அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. அவளுக்கு கவலை என்னன்னா, தான் தம்பி என்ன இருப்பான், செத்து போயிட்டானா, வேற எங்கேயாவது பாதுகாப்பா இருப்பானுங்கிற யோசனையிலுமே அவ இருந்திருக்கான். இப்ப அவ வெளியில வா அப்படிங்கிற மாதிரி பல குரல்கள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே, ஏ சிஸ்டர் நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரல் கேட்குது. ஸோ அவனுடைய தம்பி தான். இதை கேட்டோடனே அவ அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு பாக்குறான். ஸோ தன்னுடைய தம்பி திரும்பி வந்துட்டான்னுருக்கு, அவன் இன்னும் சாகலையாட்டிருக்கு, பலூன் கிட்ட மாட்டலையாட்டிருக்கு அப்படின்னு அந்த ஜன்னல் கிட்ட இருந்த சவுண்டு வருது. இவளுமே போய் ஆர்வத்துல கதவை திறந்துடுறான். ஏன்னா தன்னுடைய சகோதரனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாது, அதனால திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால இவ போய் ஜன்னலையுமே திறந்துடுறான். யோசிக்கோ, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா சந்தோஷத்துல, இத்தனை நாள் தனியா இருந்திருப்பான். ஸோ தன் தம்பி அது உயிரோட இருக்கானே, அவனாவது துணைக்கு இருக்கானேன்னு நினைச்சு சந்தோஷத்துல ஒரு ஆர்வத்துல வந்து திறப்பான். ஆனா பேசுனது அவன் கிடையாது, அவனுடைய அந்த உருவ பொம்மை, அந்த பலூன் தான். ஸோ அந்த கொடை வந்து அந்த கயிறுல சுத்தி இருந்தாலுமே கொடையோட சேர்த்து அவனை வந்து பிடிச்சி அவனை அங்க கொண்டிருக்குது. அப்பதான் தெரியுது இதுவுமே அந்த பேயோடைய சூழ்ச்சி தான். அவன் ஏற்கனவே மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, ரொம்ப நாளா மாட்டியிருப்பான் போல இருக்கு. அவனுடைய அந்த சடலத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ இது மூலமா அந்த காசுகாவுடைய பலூனுமே அங்க வந்துருது. அந்த கயிறு வந்து அவளை பிடிக்கிறதுக்கு அப்படியே பக்கத்துல வந்துடுச்சு. இப்ப அவன் நினைச்சாலுமே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தான் தம்பியை அப்படிப்பட்ட ஒரு நிலையில பார்த்துட்டு அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருது அவளை ஈஸி கிடையாது. இதை சாதகமா பயன்படுத்திட்டு அந்த காசுகோ பலூனுமே அவளை வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்ச மாதிரி நம்ம காட்டல அப்படின்னாலும் நான் அப்படித்தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் கதையை வந்து முடிச்சிருக்கிறான். ஸோ கடைசியில ஒட்டுமொத்தமா அந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் ஆவிகளால வந்து மாட்டப்பட்டு மனிதர்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு பேய், அந்த பேய் தான் வந்து அந்த டெருமியை வந்து இந்த மாதிரி தூக்குல தொங்குற மாதிரி கொண்டிருக்குது. அது மூலமா மற்றவங்களையுமே மேனிப்புலேட் பண்ணி ஒவ்வொருத்தரா பலூன் மாதிரி அந்த உருவத்துக்கு அந்த பேய் வந்து மாற செஞ்சு அவங்களையுமே எழுதிட்டு போய் கொண்டிருக்குது. அவங்க எல்லாருமே வானத்துல அந்த பலூன்கள் மூலமா சடலமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்வத்துல அப்படியே கொண்டு போய் கடைசியில ஒரு அப்பாகலிப்ஸ் ஸ்டோரியா எப்படி மாத்தினான்னு பாத்தீங்களா? அந்த மனுஷனுடைய கிரியேட்டிவ் லெவல உண்மையுமே பாராட்டி ஆகணும். இந்த மாதிரியான பல டிஃப்ரெண்டான கதைகளை வந்து தொடர்ந்து நிறைய கதைகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு இந்த ஒரு கதையும் அப்படிங்கறத உண்மை. இன்னும் ஜூன்ஜிட்டோடைய பலதரப்பட்ட கதைகள், வித்தியாசமான கதைகள் எல்லாமே இருக்குது. அதுவுமே வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். இந்த கதை கேட்டவங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எபிசோடு, இந்த கதை வந்து அனிமியாவுமே இருக்குது. அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கறவங்க பார்க்கலாம். காமிக்ஸா படிக்கிறது ஒரு அனுபவம் அப்படின்னா, அனிமியா பார்க்கறது சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பார்க்கும் பொழுது, விஷுவலா பார்க்கும்பொழுது அது இன்னுமே ஒரு ஹாரர் பயத்தை இன்னுமே நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன்ஜிட்டோடைய கதைகள் அனிமேஷன்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. நானுமே பார்க்கணும், என்னைக்கு பார்க்க போறேன்னு தெரியல.
ஸோ இப்போ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.